जब भारत के सैनिक मां भारती की जय बोलते हैं तो दुश्मन के कलेजे कांप जाते हैं। जब हमारे பாரத் மாதா கி ஜெய் என்று கூறும்போது அந்த முழக்கத்தை கேட்டு நமது எதிரிகள் அச்சமடைகின்றனர். जब हमारी मिसाइलें सनसनाती हुई निशाने पर पहुंचती हैं, ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் எதிரியின் இருப்பிடத்தை அழிக்கும் போது எதிரி அதை சத்தமாகவும் தெளிவாகவும் கேட்கிறார். जब रात के अंधेरे में भी இந்திய விமானப்படையின் வீரத்தை ஒட்டுமொத்த जब हम உலகமே सूरज उगा देते हैं, பாரத் மாதா கி ஜெய் என்பது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு வீரரின் உறுதிமொழி. भारत माता की जय। ஒட்டுமொத்த தேசத்தையே நீங்கள் பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். न्यूक्लियर உங்கள் அனைவரையும் சந்தித்து வாழ்த்துவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன். तो आकाश से पाताल तक एक ही बात गूंजती है, भारत माता की जय। साथियों, वाकई आप सभी ने कोटि कोटि भारतीयों का सीना चौड़ा कर दिया है। हर भारतीय का माथा गर्व से ऊंचा कर दिया है। நாட்டில் உள்ள மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற உறுதிமொழியை நினைவு கூறுவதாகவே வீரர்களின் பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கம் அமைந்துள்ளது. आपके दर्शन करने के लिए जब वीरों के पैर நாட்டிற்காக வாழ வேண்டும், நாட்டிற்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் நினைப்பதற்கான குரலாகவே அந்த முழக்கம் இருக்கிறது. जब वीरों के दर्शन का अवसर मिलता है तो जीवन धन्य हो जाता है। और इसलिए मैं आज सुबह सुबह ही आपके दर्शन करने के लिए यहां पहुंचा। आज से अनेक दशक बाद भी जब भारत के इस पराक्रम की चर्चा होगी तो பல தசாப்தங்களுக்கு பிறகு இன்று நமது பாரதத்தின் பராக்கிரமம் குறித்து உலகம் முழுவதும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. और आपके साथी होंगे। आप सभी वर्तमान के साथ ही देश की आने वाली पीढ़ियों की और उनके लिए भी नई प्रेरणा बन गए हैं। मैं वीरों की इस धरती से आज एयरफोर्स, नेवी और आर्मी के सभी जाबाजों, बीएसएफ के अपने शूरवीरों को सैल्यूट करता हूं। வீரர்களின் பூமியில் இருந்து நான் ராணுவத்தின் தரைப்படையின் வீரர்களுக்கும் விமானப்படையின் வீரர்களுக்கும் பிஎஸ்எஃப் என்கின்ற எல்லை பாதுகாப்பு படையின் வீரர்களுக்கும் சல்யூட் அளிக்கிறேன். आपके पराक्रम की वजह से आज ऑपरेशन सिंदूर की गूंज हर कोने में सुनाई दे रही है. உங்களுடைய பராக்கிரமத்தின் காரணமாக ஆபரேஷன் செந்தூரின் முழக்கம் உலகின் எல்லா பகுதிகளிலும் கேட்கிறது. आपके साथ खड़ा रहा. हर भारतीय की प्रार्थना आप सभी के साथ रही. இந்திய நாட்டின் குடிமக்கள் ஒவ்வொருவரின் பிரார்த்தனையும் உங்களோடு இருக்கிறது. अपने सैनिकों, उनके परिवारों के प्रति कृतज्ञ है, उनका ऋणी है. साथियों, அனைவரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கடன் பட்டிருக்கிறார்கள்.
कोई सामान्य सैन्य अभियान नहीं है। ये भारत की नीति, नियत और निर्णायक क्षमता की त्रिवेणी है। இது பாரதத்தின் நீதி, நியமம், முடிவெடுக்கின்ற தன்மை இதற்குடைய விளைவாகும். की भी धरती है। गुरु गोविंद सिंह जी ने कहा था, 1.25 से एक लड़ाऊं, चिड़ियन ते मैं बात तुड़ाऊं, तबे गुरु गोविंद सिंह नाम कहाऊं। अधर्म के नाश और धर्म की स्थापना के लिए शस्त्र उठाना, ये हमारी परंपरा है। इसलिए ஒரு जब हमारी बहनों மதத்தின் बेटियों का காப்பாற்றுவதற்காக ஆயுதம் எடுப்பது நம்முடைய வழிமுறையாகும். तो हमें நம் நம் பெண்களின் आतंकियों के நெற்றி திலகம், நெற்றி குங்குமம் பறிக்கப்பட்டிருக்கிறது. घर में घुस के कुचल दिया। அதற்கு பதிலடியாக அவர்கள் வீட்டிலே புகுந்து நாம் தாக்கியிருக்கிறோம். वो कायरों की तरह छिप कर आए थे, लेकिन भूल गए அவர்கள் கோழைகளைப் போல மறைந்து மறைந்து வந்தார்கள். उन्होंने जिसे ललकारा है वो हिंद की सेना है। அவர்கள் சவால் விட்டிருப்பது இந்திய நாட்டின் சேனைக்கு. सामने से हमला करके मारा। நீங்கள் அவர்களை நேருக்கு நேராக நின்று தாக்கியிருக்கிறீர்கள். तमाम बड़े अड्डों को मिट्टी में मिला दिया। அவர்களுடைய அனைத்து கட்டமைப்புகளையும் நீங்கள் மண்ணோடு மண்ணாக்கி இருக்கிறீர்கள். 100 से ज्यादा आतंकियों की मौत हुई। आतंक के आकाओं को अब समझ आ गया है, भारत की ओर नजर उठाने का एक ही अंजाम होगा, तबाही। பாரதத்தை பார்த்து கண் விழித்து நோக்குவதற்கு பலன் அழிவாகத்தான் இருக்கும் என்பது புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. विनाश और महाविनाश। जिस பாரதத்தை पाकिस्तानी சீண்டி பார்த்தால் உங்களுக்கு கிடைப்பது அழிவு, மிகப்பெரிய அழிவு. भारत की सेना, भारत की एयरफोर्स और भारत की नेवी ने उस पाकिस्तानी सेना को भी धूल चटा दी है। பாரதத்தின் தாரைப்படை, பாரதத்தின் விமானப்படை, பாரதத்தின் கடற்படை மூன்றும் இணைந்து மிகப்பெரிய வெற்றியை இருந்திருக்கிறது. को भी बता दिया है, पाकिस्तान में ऐसा कोई ठिकाना नहीं है जहां बैठकर आतंकवादी चैन की सांस ले। நீங்கள் பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு சொல்லி இருக்கிறீர்கள், பாகிஸ்தானில் அப்படிப்பட்ட ஒரு இடம் இனிமேல் இருக்க முடியாது. அங்கு எங்கிருந்து நீங்கள் தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் அதை தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். और हमारे ड्रोन्स, हमारी मिसाइलें, उनके बारे में तो सोचकर पाकिस्तान को कई दिन तक नींद नहीं आएगी। நம்முடைய ட்ரோன்கள், நம்முடைய ஏவுகணைகள் பாகிஸ்தானின் பல இடங்களை தாக்கி அழித்திருக்கின்றன. कौशल दिखलाया चालों में, कौशल दिखलाया चालों में, उड़ गया भयानक भालों में, निर्भीक गया वह ढालों में, सरपट दौड़ा करवालों में। ये पंक्तियां
महाराणा प्रताप के प्रसिद्ध घोड़े चेतक पर लिखी गई है, लेकिन ये पंक्तियां आज के आधुनिक भारतीय हथियारों पर भी फिट बैठती है। मेरे वीर साथियों, ऑपरेशन सिंदूर से आपने देश का आत्मबल बढ़ाया है। என்னுடைய வீரமான நண்பர்களே, ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நீங்கள் நாட்டை பலப்படுத்தி இருக்கிறீர்கள். ஒற்றுமை என்கின்ற நூலின் வழியாக நாட்டை இணைத்திருக்கிறீர்கள். भारत के स्वाभिमान को नई ऊंचाई दी है। साथियों, आपने वो किया जो अभूतपूर्व है। நீங்கள் செய்திருக்கின்ற செயல் மிகவும் அற்புதமானது. हमारी एयरफोर्स ने पाकिस्तान में इतना डीप आतंक के अड्डों को टारगेट किया। நம்முடைய விமானப்படை தீவிரவாதிகளின் மையங்களை தாக்கி அழித்திருக்கிறது. सीमा पार लक्ष्यों को भेदना, बिल्कुल पिन पॉइंटेड टारगेट्स को हिट करना, ये सिर्फ एक मॉडर्न टेक्नोलॉजी से लेस प्रोफेशनल फोर्स ही कर सकती है। எல்லை தாண்டி சென்று நம்முடைய இலக்குகளை சரியாக குறிவைத்து தாக்குகின்ற செயல் இந்த நவீன போர் யுகத்தில் மிகப்பெரிய சாதனையாகும். रह गया, उसको पता ही नहीं चला कि कब उसका सीना छलनी हो गया। साथियों, हमारा लक्ष्य पाकिस्तान के अंदर टेरर हेडक्वार्टर्स को हिट करने का था, आतंकियों को हिट करने का था, लेकिन पाकिस्तान ने अपने यात्री विमानों को सामने करके जो साजिश की रची, நம்முடைய இளைஞர்கள் कल्पना कर सकता பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்தார்கள். ஆனால் பாகிஸ்தான் பயணியர் விமானத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்தியது. आपने बहुत सावधानी से, बहुत सतर्कता से सिविलियन एयरक्राफ्ट को नुकसान किए बिना कमाल करके दिखाया, उसका जवाब நீங்கள் दिया। மிகவும் கவனத்தோடு நம்முடைய விமானங்களுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாத வகையில் மிகப்பெரிய செயலை செய்து வந்திருக்கிறீர்கள். आप सभी अपने लक्ष्यों पर बिल्कुल खरे उतरे। पाकिस्तान में आतंकी ठिकानों और उनके एयरबेस ही तबाह नहीं हुए, बल्कि उनके नापाक इरादे और उनके दुस्साहस दोनों की हार हुई है। साथियों, ऑपरेशन सिंदूर से बौखलाए दुश्मन ने इस एयरबेस के साथ साथ हमारे अनेक एयरबेस पर हमला करने की कई बार कोशिश की। बार बार उसने हमें टारगेट। நம்முடைய நாட்டின் பல விமான தளங்களை நோக்கி தாக்குதல் நடத்த முயற்சி செய்யப்பட்டுள்ளது. हर बार नाकाम हो गए। ஆனால் ஒவ்வொரு முறையும் அவை வானிலேயே தடுத்து அழிக்கப்பட்டன. उसके यूएवी
पाकिस्तान के एयरक्राफ्ट और उसकी मिसाइलें हमारे सशक्त एयर डिफेंस के सामने பாகிஸ்தானின் ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள், ஏவுகணைகள் இவற்றை நம்முடைய வான் பாதுகாப்பு கவச கருவிகள் தடுத்து நிறுத்தி மின்னிலேயே அழித்தன. हर एयर वॉरियर की हृदय से सराहना करता हूं. आपने वाकई बहुत शानदार काम किया है. साथियों, आतंक के विरुद्ध भारत की लक्ष्मण रेखा अब एकदम स्पष्ट है. अब फिर कोई टेरर अटैक हुआ तो भारत जवाब देगा, पक्का जवाब देगा. இதற்கு மேலும் தீவிரவாத தாக்குதல் நடந்தால் பாரதம் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும். एयर स्ट्राइक के समय देखा है और अब तो ऑपरेशन सिंदूर भारत का न्यू नॉर्मल है. और जैसा मैंने कल भी कहा, भारत ने अब 3 सूत्र तय कर दिए हैं. पहला, भारत पर आतंकी हमला हुआ, हम अपने तरीके से अपनी शर्तों पर நான் நேற்றே சொன்னேன், 3 முக்கியமான கொள்கைகளை சொன்னேன். जवाब देंगे. பாரதத்தின் மீது தீவிரவாத தாக்குதல் நடந்தால் நாங்கள் எங்கள் முறையில் எங்கள் வழிமுறைகள்படி தக்க பதிலடி கொடுப்போம். भारत नहीं सहेगा. இரண்டாவதாக, அணுகுண்டு வைத்து தாக்குவோம் என்கின்ற பயமுறுத்தலுக்கெல்லாம் பாரதம் பயப்படாது. आतंक के आकाओं को अलग अलग नहीं देखेंगे. தீவிரவாதத்தை ஆதரிக்கின்ற அரசு, தீவிரவாதம் இதை இரண்டையும் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். इस नई व्यवस्था को समझते हुए ही आगे बढ़ रही है. साथियों, ऑपरेशन सिंदूर का एक एक क्षण भारत की सेनाओं के सामर्थ्य की गवाही देता है. इस दौरान ஆபரேஷன் சிந்தூரின் ஒவ்வொரு हमारी நொடியும் सेनाओं का இந்திய ராணுவத்தின் திறமையை பறைசாற்றுகிறது. वाकई में शानदार था. आर्मी हो, नेवी हो या एयरफोर्स, सबका तालमेल बहुत जबरदस्त था. नेवी ने समुद्र पर अपना दबदबा बनाया, सेना ने बॉर्डर पर मजबूती दी और भारतीय वायुसेना தரைப்படையாக இருக்கட்டும், விமானப்படையாக இருக்கட்டும், கடற்படையாக இருக்கட்டும், அனைத்தும் மிக அருமையான பணியை செய்திருக்கின்றன. கடற்படை கடலில் கடும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தது. अद्भुत क्षमताओं का प्रदर्शन किया. தரைப்படை எல்லை பகுதியில் மிகுந்த கண்காணிப்போடு செயல்பட்டது. விமானப்படை எதிரிகளின் ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் அழிப்பதிலும் எதிரிகளின் தீவிரவாத முகாம்களை தாக்குவதிலும் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறது. भारतीय सेनाओं के सामर्थ्य की एक मजबूत पहचान बन चुकी है. साथियों, ऑपरेशन सिंदूर में मैन पावर के साथ ही मशीन का कोऑर्डिनेशन भी अद्भुत रहा है.
ஆபரேஷன் சிந்தூரில் भारत के पारंपरिक நம்முடைய सिस्टम ஆள் பலத்தோடு நம்முடைய जिन्होंने अनेक लड़ाइयां கருவிகளின் யுத்த கருவிகளின் ஆயுதங்களின் திறமையும் நன்றாக வெளிப்பட்டிருக்கிறது. मेड इन इंडिया प्लेटफॉर्म हो, इनको S-400 जैसे आधुनिक और सशक्त डिफेंस सिस्टम ने अभूतपूर्व मजबूती दी है. இந்த கருவிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கருவிகளாக இருக்கட்டும், S-400 போன்ற भारत की पहचान நவீன ரக கருவிகளாக இருக்கட்டும், மிகவும் திறமையாக செயல்பட்டன. कोशिश के बाद भी हमारे एयरबेस हो या फिर हमारे दूसरे डिफेंस इंफ्रास्ट्रक्चर, इन पर आज तक नहीं आई और इसका श्रेय आप सभी को जाता है. இந்த பெருமையெல்லாம் உங்கள் அனைவருக்கும் செல்கிறது. गर्व है आप सब पर. बॉर्डर पर तैनात हर सैनिक को जाता है. இந்த பெருமை ஒவ்வொரு வீரருக்கும் செல்கிறது. हर व्यक्ति को उसका श्रेय जाता है. साथियों, आज हमारे पास नई और कटिंग एज टेक्नोलॉजी का ऐसा सामर्थ्य है நண்பர்களே, இன்று நம்மிடத்தில் மிகவும் புதுமையான தொழில்நுட்ப ஆயுதங்கள், தடுப்பு கருவிகள் இருக்கின்றன. एयरफोर्स सहित हमारी सभी सेनाओं के पास दुनिया की श्रेष्ठ टेक्नोलॉजी पहुंची है. விமானப்படையிலிருந்து நம்முடைய முழு ராணுவத்திலும் உலகின் மிகச்சிறந்த தொழில்நுட்ப கருவிகள் இருக்கின்றன. चुनौतियां भी उतनी ही बड़ी होती है. புதிய தொழில்நுட்பம் வளரும் போது நம்முடைய சவால்களும் பெரிதாகவே இருக்கின்றன. मेंटेन करना, उन्हें एफिशिएंसी के साथ ऑपरेट करना, இப்படிப்பட்ட கருவிகளை ये बहुत பராமரித்தல், मुश्किल है. அதை மிகவும் சாதுரியமாக பயன்படுத்துதல், को இதுவும் பெரிய சவால் தான். से जोड़कर दिखा दिया है. आपने सिद्ध कर दिया है कि आप इस गेम में दुनिया में बेहतरीन है. நீங்கள் இத்தகைய ஒரு விளையாட்டில் மிகச் சிறந்தவர்கள் உலகத்திலேயே என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். हथियारों से ही नहीं, डेटा और ड्रोन से भी दुश्मन को छकाने में माहिर हो गई है. இந்திய விமானப்படை தங்களுடைய தாக்குதல் முறைகளில் மட்டுமல்ல, எதிரிகளின் ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்களை அழிப்பதிலும் மிகச் சிறந்தவர்கள் என்று காட்டியிருக்கிறார்கள். कार्रवाई को स्थगित किया है. अगर पाकिस्तान ने फिर से आतंकी गतिविधि या सैन्य दुस्साहस दिखाया तो हम उसका मुंह तोड़ जवाब देंगे. இப்போது இந்த போர் ये जवाब தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் மீண்டும் ஒரு முறை பயங்கரவாத செயல்கள் மூலம் நம் நாட்டில் ஈடுபட்டால் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். इसके पीछे छिपा विश्वास आप सबका धैर्य, शौर्य, साहस और सजगता है. आपको ये हौसला, ये जुनून, ये जज्बा ऐसे ही बरकरार रखना है. நீங்கள் உங்களுடைய திறமை, உங்களுடைய தைரியம், உங்களுடைய உணர்ச்சியை இப்படியே தொடருங்கள். நாம் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். दुश्मन को याद दिलाते रहना है
நாம் எதிரிகளுக்கு எப்போதும் நினைவுறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். नया भारत है. இது ஒரு புதிய பாரதம் என்பதை நினைவுபடுத்த வேண்டும். लेकिन अगर मानवता पर हमला होता है तो ये भारत युद्ध के मोर्चे पर दुश्मन को मिट्टी में मिलाना भी अच्छी तरह जानता है. மனிதத்துவத்திற்கு சவால் விட்டால் எதிரிகளை யுத்த பூமியில் பொடி பொடியாக்குவோம் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். भारत माता की वंदे 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 वंदे